இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க வெண்டைக்காய் புளி கொஜ்ஜுங்க. இது எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது இன்றைக்கி நம்ம பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். ஒரு தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். கடுகு போடலாங்க, கொஞ்சம் வெந்தயம் போடலாங்க, சீரகம் போடலாங்க. இந்த வெண்டைக்காய் கொஜ்ஜுக்கு இந்த சீரகம் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெந்தயம் சீரகம் கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் கீச்சு விட்டு போட்டுக்கலாங்க. இது அப்படியே வணக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் போடலாங்க. 2 கருவேப்பிலை 2 மல்லித்தலை போடலாங்க. இதை நல்லா வணக்கி விடலாங்க. இப்போ அப்படியே தக்காளிங்க, சின்ன தக்காளியாக 2 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த புளி கொஜ்ஜுக்கு. இது நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டை போட்டு வதக்கி விடலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே வதக்கி விடலாங்க. வெண்டைக்காய் நல்லா வதக்கணுங்க. நல்லா சூப்பராக நல்லா வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற பொருளெல்லாம் போடணுங்க. நல்லா சூடாக சாப்பாடு வச்சுங்க. இந்த வெண்டைக்காய் புளி கொஜ்ஜு வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பப்படம், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ அப்படியே புளி ஊற்றிக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க. அப்படியே ஊற்றிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. வேகட்டுங்க. வெந்தது பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாங்க, தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க வெண்டைக்காய் இதெல்லாம். இப்போ அப்படியே தேங்காய் பூ ஒரு 4 வில்ல தேங்காய் மிக்சியில் போட்டு பல்ஸில் அடிச்சுட்டுங்க இதை அப்படியே போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி 2 கொதிக்க வச்சது பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.